அடுத்ததாக தின உரிமை மக்கள் இயக்கத்தை சேர்ந்த திருமதி பாத்திமா ஜோரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செல்லம் பில்டர்ஸை சேர்ந்த திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நடிகர் காந்திவன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் பற்றி நான் ரெண்டே வார்த்தை சொல்லணும். ஏன்னா சாரோடைய முதல் படத்தில் நான் காமெடியாக நடிச்சிருக்கேன். இப்போ நினைச்சாலும் எனக்கு அது நேற்று நடித்த மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த படம் இது வரைக்கும் நான் பண்ணாத காமெடிகளை நிறைய பண்ணியிருக்கேன். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வெடியை வச்சு இனிமேல் எவனும் படம் பண்ணாத அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கோம். அந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன் சார். விரைவில் அது மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே போல் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துறேன், வணங்குறேன் சார். நன்றி. வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேர் வந்து சாதாரண நாட்கள் இல்லை, பெரிய பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்களை தான் இங்க கூப்பிட்டுருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இன்னும் நிறைய சிறப்பு வருகை தந்துட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி திருப்பியும் கண்டினியூ ஆகும். நடுவுல இப்பொழுது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தொழிலதிபர் திரு சிவாஜி ரவி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு மேடை கிடைக்கிறோம். இந்த இதயத்தின் காதல் படம் என்று வெள்ளிக்கிழமை அன்று பல ஜாம்பவான்கள் முன்னிலையிலும் பெரியோர்கள் முன்னிலையிலும் பூஜை போட்டு வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த படம் பொதுவாக தமிழ் படத்தை பொறுத்தவரையில் இந்த காதல்னு பேர் வைக்கிற படம் எதுவுமே பெரியதானது இல்லை. முதல்ல ஆக்டிங் நடிகர் நமது அஜித் ஐயா அவர்கள் கூட காதல் கோட்டை படத்தில் நடிச்சு தான் பெரிய ஆளானாரு. அதே மாதிரி இவரும் அதே மாதிரி அஜித் ஐயா எப்படி பெரிய ஆளானாரோ அதே மாதிரி ஆவார் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தி இப்படம் நல்ல கூடிய சீக்கிரம் திரையரங்குகள் வந்து இப்போ எப்பொழுது ஆதரவு தெரிவித்தோமோ அதே மாதிரி திரையரங்கிலும் நம்ம எல்லோரும் ஆதரவு தெரிவித்து அவர் மேன்மேலும் அதிக படம் எடுத்து எல்லாரையும் மகிழ்விக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனையும் என் எளிய தெய்வத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நீ வச்சு அதை எங்கள் அப்பா அம்மா தான் அவன் நன்றி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் டைரக்டர் சார், அவர் தான் வந்து ஒரு 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 மனுஷனை ஹீரோ ஆக்குறோன்னா அவரால் தான் முடியும். அவரை வந்துட்டு நான் வந்து எப்பயுமே மறக்க மாட்டேன் நான். நன்றி, வணக்கம். எனது மனமார்ந்த வணக்கம். திரு சவுந்தர் அவர்கள் முதல் படம் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணோம். இப்போ 2வது படமும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் மக்களாகிய நீங்களும் வெற்றி அடை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தீபக் எங்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர். அவர் 1ஆம் ஆண்டிலிருந்தே அவருடைய நடவடிக்கைகள்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹீரோவாக ஜொலிக்க போகிறாரு. தமிழ் திரையுலக நட்சத்திரங்களில் அவர் தீபக்கும் ஒரு சிறந்த நடிகராகவும் அந்த திரைவானில் ஒரு சிறந்த நட்சத்திரமாக ஜொலிப்பார் என்று அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பட பூஜையை பார்க்கும் பொழுது இது வெற்றி விழா போன்று ஒரு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இதேபோல் நாம் வெற்றி விழாவில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.